அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தம் புதிய நன்னாளில் அனைவரையும் வரவேற்கிறோம். முதல் படிநிலையாக சுயப்பிரகடனம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலங்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தம் உள்ளதாக்கும் ஆசிரியர் பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 428வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க கோடைமழை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். கோடையில் மழை பெய்யும் பொழுது
கிடைக்கும் குளிர்ச்சி என்பது மழை காலத்தில் இயல்பாக மழை பொழிவதை விட ஒரு அற்புதமான நிகழ்வாக, ஒரு அற்புதமான வரமாக நமது வாழ்வியல் பயணத்தில் அமைந்து போகின்றது. அதுபோல நமது வாழ்வில் அபூர்வமாக நடைபெறக்கூடிய, அதுவும் சவாலான சூழலில் நிகழ்பெறக்கூடிய ஒவ்வொரு நல்ல விடயங்களும் நமது வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது மிகவும் சிறந்த ஒரு அனுபவமாக இருக்கின்றது. நமக்கு இறைவனின் அருளால் உள்ளமும் உடலும் ஒரு சிறப்பான அங்கமாக வாழ்வியல் வழியில் கிடைத்துள்ளது. அதை நாம் எந்த அளவிற்கு நமது வாழ்வியலில் பராமரிக்கின்றோம், ஒவ்வொரு உறுப்புகளுக்கான முக்கியத்துவத்தையும் நாம் எவ்வாறு பேணி பாதுகாக்கின்றோம், நமக்கு இறைமையால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த உடல் உள்ளம் என்னும் ஒரு அற்புதமான பொறுப்பை நாம் பொறுப்புடன் கவனிப்புடன் கையாள்கின்றோமா, அல்லது கவன சிதறலுடன் கவனிக்காமல் நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வீணடிக்கின்றோமா என்பதை குறித்த ஒரு பார்வையை நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அத்தகையதோர் தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை இன்று நமக்கு பரிசளிக்க அன்பு சகோதரி அவர்கள் நமது எளிய அழைப்பினை ஏற்று இணைந்துள்ளார்கள். அவரை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை கேட்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற விழிப்புணர்வு நிகழ்வு வாயிலாக இன்னும் செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை செழுமைப்படுத்துவோம். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைக்கு நன்றி, குருவுக்கு நன்றி, சரித்திரம் படிப்போம் தளத்துக்கு நன்றி. உடலும் உள்ளமும் சார்ந்து தொடர்ந்து சிந்தனை செய்கிறோம். இன்னைக்கு அது சார்ந்த ஒரு 4வது நிகழ்வு இது. குரு கருத்தோட நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒலி அளவு கரெக்டா இருக்காங்க சகோதரர்? மிக சரியா இருக்குங்க சகோதரி, நீங்க தொடரலாம். நன்றி. நன்றி. மகரிஷியோட ஒரு தத்துவ கருத்து. அறிவுக்கு அடிமை ஆவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுவது யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். மகரிஷி கருத்துல அறிவு என்ன, இத்தனை அறிவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிவுங்கிறது எந்த ஒன்று எல்லாத்தையும் படைக்குதோ, எந்த ஒன்று எல்லாத்துக்கும் மூலமா இருக்கோ அத அறிவுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அறிவு தானே இவ்வளவு அழகா இந்த உலகத்தை படைச்சிருக்கு. இது ஒண்ணு இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது சிந்தனைக்கு முன்னாடி அது அழகா வடிவமைக்கப்பட்டது. அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு ஒரு உயர்ந்த செயலா இருக்கும். அதுக்கு இறைமைன்னு சொல்லலாம், பேராற்றல்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அத எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. ஒரு விதமான அறிவு பக்தியாவும், ஒரு விதமான அறிவு யோகமாவும், ஒரு விதமான அறிவு முக்தியாவும், நிறைவா என்னன்னா அன்பின் அறமே ஞானம். நம்ம அந்த அன்புதான் எல்லாம் அப்படிங்கிறது இந்த கருத்தோட இந்த சிந்தனையோட இணைய கருத்துக்குள்ள போகலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான சிந்தனை செய்யறோம். இன்னைக்கு நம்ம என்ன சிந்தனை செய்ய போறோம் அப்படின்னா, ஞான எந்திரியங்கள் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம். அதோடு சேர்ந்து கண் சார்ந்த ஒரு விளக்கமும். ஞான எந்திரியங்கள் அப்படின்னா நம்ம என்ன, நான் வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி என்னன்னா, ஞான எந்திரியம்னு வார்த்தைகளே கேள்வியே பட்டதில்லை. ஏன்னா ஆன்மீக சார்ந்து படிச்சாலும் கொஞ்சம்
ஞானம்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஞான எந்திரியங்கள் அப்படிங்கிறப்ப கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஞான எந்திரியம் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்ப ஏதோ ஸ்லோகம் தான் நமக்கு சொல்ல போறாங்க போல இருக்கு. இது எப்படி உடல் சார்ந்து வரும், எதுக்கு யோகா கிளாஸ்ல போய் ஞானேந்திரியத்தை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்லாம் அவங்க ஆரம்பிக்கிறப்ப அப்படியே எண்ணத்தோட தான் அந்த வகுப்புல உட்கார்ந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அது உடல் சார்ந்த உறுப்புகளோட சேர்ந்து அவங்க நமக்கு வகுப்படுத்துது. இது எனக்கு புதிதா இருந்தது வகுப்புல. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆன்மீக சார்ந்து படிக்கிறவங்க, சிந்தனை செய்யறவங்களுக்கு அது ஒரு என்னங்கிற புரிதல் இருக்கும். ஆம், ஞானம்னா என்ன? நமக்கு அறிவை தான் நம்ம ஞானம் சொல்றோம். அப்ப எந்திரியங்கள் என்ன அப்படின்னா அந்த அறிவு கொடுக்கிற கருவிகள் அப்படிங்கிறது. ஞான எந்திரியம்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஐந்து அறிவு கருவிகள் தான் ஞான எந்திரியம் அப்படின்னு சொல்றோம். தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, இந்த 5 தான் ஞான எந்திரியங்கள். கம்ப்யூட்டர்ல அல்லது போன்ல உள்ள நம்ம இன்புட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையானதோ அந்த கம்ப்யூட்டர்ல அதை இன்புட்டா கொடுத்து ஸ்டோரேஜா வச்சுட்டு நம்ம தேவைப்படுறப்ப அதை எடுத்துக்கிறோம். இது கம்ப்யூட்டர்ல அது போன்ல அப்படிங்கிறது. அதுவே நமக்கு இன்புட்டா எது வழியா போகுதுன்னா இந்த ஞான எந்திரியங்கள் மூலம் தான் நமக்கு வேணுங்கிற அறிவு நம்ம சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து கத்துக்கிட்டு உள்ள நம்ம ஸ்டோரேஜ் பண்ணது அறிவை அனுபவ அறிவா நம்ம தேவைப்படுறப்ப அதை எடுத்துக்கிறோம். இப்ப அந்த 5 கருவிகள் மூலம் மட்டும்தான் நம்ம அறிவை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த 5 கருவிகள் இல்லாம வேற கருவிகள் மூலம் நம்ம கத்துக்க முடியுமான்னா முடியாது. இப்ப இன்புட்டை நம்ம ஒரு போனுக்கோ கம்ப்யூட்டருக்கோ இன்புட் இப்படி மட்டும்தான் கொடுக்க முடியும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம உடலுக்கு எப்படி இன்புட் கொடுக்குறோங்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னா அது ஒரு சிந்தனைக்குரியதுதான். நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம தேவைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதும். நம்ம அதுல கொஞ்சம் முழு புரிதல் நமக்கு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம். இந்த 5 எந்திரியங்கள் பத்தி சொல்லணும்னா நம்ம தோல் மூலம் எப்படி கத்துக்கிறோம், நம்ம தோல் மூலம் நமக்கு எப்படி அறிவு உள்ள போகுது அப்படின்னா குழந்தை பிறந்தது என்ன அதுக்கு தேவை எப்படி நிறைவேற்றிக்கணும் அழுகையா நம்ம தூக்குனதையும் பக்கத்துல ஆள் இருக்கு, நமக்கு அது தொட்டு அது தூக்குனதே அந்த தொடு உணர்வு மூலம் நம்ம பக்கத்துல ஆள் இருக்கு, நம்ம தேவைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அது ஃபர்ஸ்ட் கத்துக்கிற முதல் அறிவுன்னு சொல்லலாம். அடுத்தது சுவை, இரண்டாவது கருவியாய நாக்குனா சுவை உணர்வு. நமக்கு இந்த புளிப்பு சுவை, இது இனிப்பு சுவை அப்படின்னு சொல்லி அது நம்ம நாக்கு மூலம் அறிவா கத்துக்கிறது. மூக்கு மூலம் வாசனை என்னென்ன மாதிரியான இருக்கு, இது நல்ல தன்மையான வாசனை, இது நல்ல தன்மை இல்லை, இது ஒரு நல்ல வாசனை இல்லை, அது நாற்றம் அப்படின்னு துர்நாற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்துக்கிறது எப்படின்னா மூக்குல இதெல்லாம் நம்ம அறிவா நமக்கு ஸ்டோரேஜ் ஆகுறது எப்படின்னா சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துக்கிறது. அதே மாதிரிதான் கண்ணுக்கு காட்சி, காதுக்கு ஒலி அப்படிங்கிறது. இப்ப இந்த 5 மூலம் மட்டும்தான் நமக்கு அறிவா உள்ள நமக்கு கிடைக்கிறது. இந்த 5 கருவிகள் மூலம் தான் கிடைக்குதுன்னு தெரியுது. இந்த 5 கருவியை நம்ம முழுதா பயன்படுத்துறோமா நம்ம அப்படின்னா அது ஒரு சிந்தனைக்குரியதுதான். ஏன்னா நம்ம காது முழுசா நம்ம கேட்கிறோமா அப்படின்னா கேட்கறது கிடையாது. ஒரு பாடல் கேட்கிறோம்னு வச்சுக்கீங்களேன், கேட்டுட்டு இருக்கப்பே 2 வரி 3 வரி கேட்டுட்டு இருக்கப்பே ஒரு நடுப்புற என்னன்னா அடுத்து சமையல் நம்ம என்ன பண்ண போறோம், அல்லது அடுத்த என்ன வேலை இருக்கு, இல்லைன்னா அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கும். அந்த 3 வரி 4 வரி ஒரு கான்சியஸ் இருக்கப்ப அப்படி நடுப்புற கொஞ்சம் கவன சிதறல் ஏற்படுறது. அதுவே நம்ம முழுதா பயன்படுத்துறப்ப நம்ம அறிவு அதை கவன சிதறல் இல்லாம நமக்கு தேவையான அறிவு முழுதா நம்மளே எடுத்துக்க முடியும். ஒரு வெளியில போய் ஒருத்தர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நம்மளோட அந்த கவனமா இருக்கிறப்ப நம்மளோட உறுப்புகளே நமக்கு தேவையான அறிவை உள்ள புகட்டுற தன்மை அதுக்கு இருக்கு.
வெளி புற நிகழ்ச்சியிலிருந்து தேவையான அறிவை அது எடுத்துக்கிற தன்மை உண்டு. நம்ம முழுதா பயன்படுத்தாததுனாலதான் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வெளியில இருந்து நம்ம என்ன சொல்லுவோம், கல்வி கத்துக்கிறதே வாழ்நாள் முழுதும் நமக்கு கல்வி அறிவை வளர்த்துக்கிற செயல் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா அது வந்து நம்ம போதுமான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து உள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை முழுசா பயன்படுத்துறப்ப இன்னமும் நம்ம சிறப்பா அதுக்கு நமக்கு அறிவு உள்ள கிடைக்குதுங்கிறது. இந்த இந்த 5 எந்திரியங்களும் எப்படி நம்ம அறிவு உள்ள கொடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வெளிவர நிகழ்வும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா 5 இயந்திரங்கள் சமமா இருக்கான்னா அது இல்ல. இப்ப தோலும் நாக்கு மூக்குலாம் ஓரளவுக்கு தான் நமக்கு அந்த அறிவை உள்ள எடுத்துட்டு போகுது. கண்ணும் காதும் தான் அதிகப்படியான அறிவை உள்ள கொண்டு போறது. கண்ணு வந்து எவ்வளவு அறிவை உள்ள எடுத்துட்டு போகுதுன்னா 80% மேல வந்து கண் மூலம் தான் நம்ம அறிவை உள்ள எடுத்துட்டு போறோம். காது மூலமா நமக்கு கிடைக்கிற அறிவு வந்து எவ்வளவு அப்படின்னா ஒரு 14% அவ்வளவுதான். அதிகப்படியான இதுனா என்ன, கண் மூலம் தான் நமக்கு அறிவு உள்ள போகுது. அதுவே காது ஒரு 14%, மத்த கருவிகள்லாம் அதுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கண்ணுக்கு வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு அப்படிங்கிறது. நான் இங்க நெய்வேலிக்கு ஒரு எக்ஸாம்பிளோட கொஞ்சம் போகும். நான் இங்க நெய்வேலிக்கு மேரேஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அந்த மைன்ஸ் பாக்குறப்பெல்லாம் இது ரொம்ப உயர்ந்த மண் நிறைய குமிச்சிருக்கும். இது என்னங்க அப்படின்னு கேட்டப்ப, இது மண்மேடு, மைன்ஸ்ல நோண்டுற மண்டெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னா, அதுல போய் பக்கத்துல போய் பார்க்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து மண்ணு மேலா கொட்டி அதை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்காத மண்ணுல நம்ம உள்ள காலை வச்சா உள்ள போகும்ல, அதனால அது சேஃப்டி இல்லைன்னு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து கூட்டிட்டு போனாங்க மைன்ஸுக்கு. கூட்டிட்டு போனப்பதான் தெரிஞ்சது அது என்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்பதான் தெரிஞ்சது அவ்வளவு பெரிய மிஷின் உள்ள இருக்குங்கிறது. நான் அது வரையிலுமே அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் போய் பார்த்தது கிடையாது. அவ்வளவு பெரிய மிஷின் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வார்த்தையில அவங்க சொல்றப்ப எனக்கு காட்சியா கிடைக்கவே இல்லை. மைண்ட்ல அது வந்து எப்படி இருக்குங்கிறது தான் வந்தது இல்லையா. அத நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய மிஷின் இருக்கு, எப்படி பண்றாங்க, கறியை எப்படி பண்றாங்க, மண்ணை எப்படி பண்றாங்க, ஏன் இவ்வளவு உயரமான மண்ணு அப்படிங்கிறது. இது மாதிரிதான் வந்து நம்ம அறிவு வந்து ஒரு காட்சியா நம்ம வடிவமைச்சு உள்ள கொடுத்துக்குது. அந்த காட்சி நமக்கு அனுபவமா ஏற்கனவே அந்த அனுபவம் நமக்கு இல்லைன்னா அது ஒரு கெஸ்ஸிங்கான ஒரு முழு புரிதல் இல்லாத ஒரு காட்சியா தான் அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிருப்போம். நம்ம சொன்னாலும் திங்கிங், ஒரு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கிறது காரணமா அது பொய்யான ஒரு தகவலா தான் நம்ம அதை உள்ள எடுத்துட்டு போக முடியும். அதுவே காட்சியா இருக்கிறப்ப ஒரு முழுமை தன்மையோட நம்ம ஒரு இதை எடுத்துட்டு போவோம். இன்னொன்னுன்னா கேஸ் வந்த காலகட்டம். நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுனா ஸ்கூல் டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்பிஜி கேஸ் வந்த காலகட்டங்கள். எங்க வீட்டுல சீக்கிரமே வாங்கிட்டாங்க. அந்த நான் சொல்றது ஒரு 35 இயர்ஸ் முன்னாடி சொல்றது. அப்ப வந்து அம்மா வீட்டுல வந்து சீக்கிரமே வாங்கிட்டாங்க. அந்த கேஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக எங்களை 4 பேரையும் வெளியில லஞ்ச் பேக் பண்ணலாம் எனக்கு ஈஸியா இருக்காதுதான் சொல்லி அம்மா வாங்கினாங்க. அதுவே வந்து ஏத்த வீட்டுல பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஏன் கேஸ் வாங்கின, அந்த அந்த கேஸ்ல இருக்க ஸ்மெல் வந்து அந்த ஃபுட்டுல வரும், ஏன் நீ போய் கேஸ் வாங்கின அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ஏத்து விட்டு பாட்டி எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லம்மா வராது அப்படின்னு சொன்னாலும் அந்த பாட்டிக்கு புரிய வைக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கறி அடுப்புலதான் சமைக்கிற பழக்கம் உண்டு அவங்களுக்கு. அந்த கறியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அனல் எரியிற வரைக்கும் ஃபுட்டு மேல பாத்திரம் இருக்கும். சப்போஸ் எரியல அடுப்புனா புகை இருந்ததுன்னா அந்த புகை வந்து அந்த ஃபுட்டுல வந்துருன்னு சொல்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்பு எரியாத குச்சி எடுத்து நவுத்தி வச்சிருவாங்க. அந்த புகை வந்து ஃபுட்டுல இதாகி அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் வரும் அப்படிங்கிறது. இதுதான் அந்த கிரில் பண்ணி ஃபுட்டை சாப்பிட்றது, அதுல உள்ள ஃபிளேவர் நல்லா இருக்குன்னு சொல்றது. ஆனா வந்து அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க,
அந்த ஃபுட்டு வந்து இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பால்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அந்த பால்ல அந்த ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். அது குடிக்கிறப்பே பால் புகை ஸ்மெல் இருக்கு, பாலோட டேஸ்ட் சரியா இல்லை அப்படிங்கிறது. அதை தான் அந்த பாட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, கேஸ்ல நம்ம அந்த கேஸ் வந்து நம்ம லீக்கேஜ் ஆகுறப்ப என்ன ஆகுது, ஸ்மெல் ஒரு பேட் ஸ்மெல், அந்த ஸ்மெல் வந்து அந்த ஃபுட்ல வந்துடும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தா இருந்தது. அவங்களுக்கு புரிய வைக்க முடியாத காரணம் என்னன்னா, அவங்க அனுபவ அறிவு, அடுப்பு வந்து சரியா எரிஞ்சா ஃபுட்டு சரியா இருக்கும், தணல் சரியா இல்லாம புகை வந்ததுன்னா அப்ப வந்து ஃபுட்டுலயே அந்த அந்த ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறது. இப்படிதான் நமக்கு அறிவு. நம்ம அனுபவத்துல என்ன நம்ம பெற்றோமோ அதுதான் வந்து கரெக்டான கருத்தாவும் நல்ல கருத்து அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது காரணமும் என்னன்னா, இந்த மாதிரிதான் இந்த 5 இந்திரியங்களை நம்ம என்ன இன்புட்டா உள்ள கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து நம்ம அனுபவ அறிவா நம்ம வெளியிலயும் அதை தான் பயன்படுத்துவோம். அதுக்குதான் வந்து நல்ல கருத்துக்களை நல்ல விதமா கேட்டு நம்மள நல்லா மேம்படுத்திக்கணும்னு சொல்றதுக்கு காரணமும் இந்த இந்த இதை வச்சுதான் சொன்னதும் கூட பெரியவங்க. சரி, இப்ப இன்னைக்கு நம்ம கண் பத்தி பாக்குறோம். இந்த 5 ஆர்கன்ல ஒரு சிலருக்கு ஒரு சில ஆர்கன் குறைபாடு இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்கனோட ஆற்றல் மத்த ஆர்கனுக்கு எப்படி கிடைக்கும்னா 2-3 மடங்கு ஸ்ட்ராங்கான தெளிவான ஒரு நல்ல ஒரு பதிவா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஒரு கேட்கிற திறன் இல்லாதவங்களுக்கு நீங்க அவங்க கண்ணுல மட்டும்தான் பார்த்து அவங்க செயல் நடக்குது அப்படிங்கிறப்ப அவங்களோட செயல் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு காட்சியை பாக்குறப்ப அது ஒரு ஹால்ல இத்தனை பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இதுல சோபா இருக்கு, இதுல டிவி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 பொருள் நம்ம சொல்றோம்னா, அந்த கண் மட்டும் பாக்குற ஒரு திறன் உள்ள ஒரு மனிதர் வந்து அந்த ஹாலோட வடிவமைப்பை பார்த்தாங்கன்னா, சோபா, அது டீப்பா, அந்த டீப்பா மேல என்ன வச்சிருக்கோம், அது மேல என்ன ஒரு அழகுக்கா என்ன வச்சிருக்கோம், செல்ஃப்ல என்ன இருக்கு, டிவி இருக்கு, டிவில என்ன டிவி, அந்த டிவியோட பிராண்ட் நேம், இத்தனை அளவுக்கு அவங்களால ஒரு சீன் ஒரு காட்சியை பார்த்தது உடனேவே இத்தனையும் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஆற்றல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செயல்ல அவ்வளோ ஆற்றல் வந்து குவிக்கப்பட்டுறது. மத்த இது இல்லாம அந்த ஒண்ணுல மட்டும் குவிக்கப்படுறதுனால அவங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்னாலையும் அவங்களால பாதிக்காம இந்த ஒன்றை மட்டும் அவங்களால அப்சர்வ் பண்றதுக்கு தன்மை இருக்கு. நமக்கு எல்லா ஆர்கனும் 5 ஆர்கனும் நிறைவா இறைவன் படைச்சாலும் நமக்கு ஏன் டிஸ்ட்ராக்ஷன்னால நம்ம இந்த நினைவாற்றல் குறையுது அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தடுத்து அப்படிங்கிறத 5 ஆர்கனுக்கும் அந்த ஆற்றலை பிரிச்சு கொடுத்துடுறோம். அது எதை அதிகப்படியா யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து அதிகப்படியான செயல்படுதோ அதுதான் வந்து ஆற்றலை வெளியில நம்மளோட உள்ள இருக்க ஆற்றலை அனுப்புற தன்மையா மாறி போகிறது காரணம். இங்க நம்ம தளத்துக்கு வர ஜோதிய வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஜோதி வந்து திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, என்ன குறள் சொல்லணும், எந்த ராகம் அப்படின்னு சொல்லிதான் கேட்பாங்க. அவ்வளவுதான் கேட்பாங்க. என்ன குறள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இது இந்த ராகம், இந்த தலைப்புக்குள்ள இத்தனாவது குறள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த பாடலை பாடி அந்த குறள்ல அழகா பாடி நமக்கு காண்பிப்பாங்க. அதுவே நம்மளும் இத்தனை வருஷம் அந்த திருக்குறள் படிக்கிறோம், இத்தனையும் நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுதா அப்படின்னா நமக்கு முடியல. அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட ஆற்றல் வந்து பிரிச்சு கொடுத்து அதை முழுமையா நம்ம பயன்படுத்தாததுக்கு தான் காரணம் அப்படிங்கிறது. ஜோதியை வந்து இந்த இடத்துல ஜோதியோட ஆற்றலை வந்து நான் சிறப்பிக்கணுங்கிறதுக்காக தான் ஜோதியை நான் இந்த இடத்துல சொல்ல வந்தது. ஜோதிக்கு அந்த நினைவாற்றல், அந்த காது மூலம் கேட்கிற ஆற்றல் எந்த அளவுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ஆர்கனோட ஆற்றல் 200 மடங்கு 300 மடங்குக்கு மேல செயல்படுது.
நம்ம வந்து நமக்கு ஒரு 100% வேலை செய்யறத நம்ம ஒரு 5-10% தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா ஜோதி வந்து 300 மடங்கு ஒரு விஷயத்த பயன்படுத்துதுன்னா அப்ப அதுக்குரிய ஆற்றல், அதுக்குரிய அது அவுட்புட் இருக்கதானே செய்யும். அது வெளிக்கொணர்ற அந்த ஆற்றல் வந்து இருக்கதானே செய்யும். நம்ம வியக்குறோமா இல்லையா ஜோதியோட நினைவாற்றல்ல? இது வந்து அறிவு சார்ந்த அந்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஞானேந்திரியம் பத்தி இன்னைக்கு சிந்தனை செய்தது. நம்ம எப்படி அங்க டிஸ்ட்ராக்ட் அந்த காலகட்டத்துல எவ்வளவு ஒரு சிதறல் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஞானேந்திரியத்தை பத்தி இன்னைக்கு சிந்தனை செய்தோம். அதுல சிறப்பா இன்னைக்கு சிந்தனை செய்ய போறது என்னன்னா, இது கண் சார்ந்து தான். கண் சார்ந்து ஏன் அப்படிங்கறத இறுதியா பார்ப்போம். இனி கண் சார்ந்து ஏன் சிந்திக்க போறோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம எவ்வளோ ஆர்கன் நம்ம உடம்புல இருந்தாலும் ஒரு பாதுகாப்பா நம்ம ஒண்ணு சொல்லணுங்கிறப்ப என் கண்ணை போல பாத்துக்கங்கிறேன். என் கண் அது இன்னொரு கொஞ்சம் ஒரு படி மேல சொன்னா, கண் இமை போல பாத்துக்கிறேன். கண்ணை எப்படி பாதுகாக்குது இமை, அது மாதிரி பாதுகாக்கிறேன் அப்படிங்கறது சொல்லுவோம். இன்னமும் சொல்ல அப்படின்னா, ஒரு கண் வந்து ஒரு அவங்களோட கண்ணோட அசைவை வச்சு அவங்க என்ன பாக்குறாங்க, அவங்களோட தன்மை என்ன, அவங்க வந்து ஒரு நல்ல ஆற்றல் உள்ளவங்க இல்ல நல்ல ஆற்றல் குறைந்தவங்க. ஏன்னா அவங்க பேசுறதே வந்து குனிஞ்சு பேசுவாங்க, கண்ணை கீழே பார்த்து பேசுவாங்க அப்படின்லாம் ஒருத்தர ஒரு அவங்களோட தன்மையை சொல்றதுக்கு அந்த கண்ணோட செயலை வச்சே நம்ம சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு கண் ஒரு சிறந்த உறுப்பு நம்மளுக்கு. அதுவும் நம்மளுக்கு உள்ள அறிவு கொடுக்கறது எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குது? 84% அறிவை உள்ள கொண்டு போறது எதுன்னா இந்த கண் மூலம்தான். அதே கண் மூலம் நம்ம எப்படி நம்ம ஆற்றலை நம்மளோட இது நம்ம ஏமாந்துட்டு போறோம் அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, போனோட அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கீங்களேன். எப்படி வருது அப்படின்னா, அந்த இந்த போனோட கெப்பாசிட்டி இவ்வளோ, அப்புறம் அதோட கேமராவோட அளவு இவ்வளோ அப்படின்னு சொல்லிதான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட்ல எப்படி பார்த்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அந்த கெப்பாசிட்டி நம்ம கண்ணை கவருதோ இல்லையோ, அது அந்த கேமராவோட பிக்சல் இப்போ ஹையா வர்றது 60-70 அப்படின்லாம் சொல்லி படிச்சது உண்டு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கேமரால இன்னும் ஒரு 10% அவ்வளவுக்கு 10 பிக்சல் இது கொஞ்சம் அந்த கீழே அப்படிதான் வச்சிருக்கோம். 10-20 அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த பிக்சலோட அந்த மெகா பிக்சலோட கிளியாரிட்டி எப்படி இருக்கும்னா, நம்ம போட்டோ எடுத்தையும் பார்த்தா பழைய போன் முன்னாடி வச்சிருந்த போனை விட இப்ப இருக்க பிக்சர் வந்து நல்ல கிளியரா இருக்கு. அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவோம்னா, நம்ம இது வந்து ஒரு நம்ம பாடியில இருக்கிற ஒரு ரோமத்தை கூட அழகா காமிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கிளியருக்கு சொல்றது. இந்த போனுக்கே நம்ம அந்த போனை வாங்குறதும் அதை பார்த்துதான் நம்ம வாங்குறோம். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல வர ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியா கவர்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து 2 மினிட்ஸ்ல சமைக்கிறது, இது வந்து நம்ம பேச்சுலரா இருந்தாலும் சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா எல்லா பசங்களுக்கும் சரி, சின்ன வயசுல இருக்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வேலை ஈஸியா முடியறதுக்கு நமக்கு அந்த ஃபுட்டு வந்து ஈஸியா இருக்கு, எளிமையா இருக்குன்னு சொல்லி அந்த ஃபுட்டை வாங்கி சமைக்கிற நிறைய சின்ன பசங்களும் அதை கவர்ற மாதிரிதான் இருந்தது அட்வர்டைஸ்மெண்ட். அப்ப பார்த்தா எல்லாத்து வீட்லயும் அது வந்து ஃபுட்டு இருக்கும். அது வந்து உடல் நலத்துக்கு எப்படி இருக்குங்கிறத விட அது வந்து எளிமையா அவங்க சொல்லியிருப்பாங்க. எளிமையா 2 மினிட்ஸ்ன்னு சொல்லி எளிமையா சொல்லியிருப்பாங்க. சுகுமார் ரங்கப்பண்ணையா அவங்க வந்து சொல்றப்பயும் சொல்லுவாங்க, நம்ம கண் மூலம் நம்ம எவ்வளவு ஏமாந்து போறோம், அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா வெளிப்புற இதுல இருந்து எவ்வளவு ஏமாந்து போறோம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வுல நிறைய சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம கண் மூலம் எப்படி நம்ம அறிவு, நம்ம சிந்தனை திறனை இழக்கிறோம் அப்படிங்கிறது.
இந்த 2 மினிட்ஸ்ங்கிற வந்தது எப்படின்னா, பேச்சுலருக்கு யாருமே வீட்ல இல்லைன்னு நம்ம வந்து சுவையான ஒரு உணவை தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதுவே மாறி இப்ப எப்படி வருதுன்னா, ஃபேமிலி வந்து போரிங்கா இருக்கப்ப ஒரு ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபுட்டாவும், அது ஃபுட்டு வந்து ஃபேமிலியே சேர்ந்து சமைக்கிற மாதிரி ஒரு எளிமையான ஃபுட்டு வந்து அவங்க தான் சொன்னாங்க, இது எளிமையான ஃபுட்டு, ஈஸியா சமைச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இது வந்து ஃபேமிலியா செய்யலாம், ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி செய்ய வேண்டிய அது அப்படிங்கிறது. இப்ப மாற்றங்கள் எப்படி நம்ம கண்ணுக்குள்ள கண் வழியா நம்மள அறியாமலே ஒரு விஷயத்த, ஒரு தவறான ஒரு புரிதல் உள்ள விஷயத்த உள்ள எப்படி திணிக்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்க அந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க சுகுமா ரங்கப்பண்ணையா. எனக்கு இதுல வந்து இந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என் மனசுல வந்து ரொம்ப பட்டது. ஏன்னா நம்ம அப்படிதான் ஒவ்வொரு உறுப்பு, இந்த ஞானேந்திரியங்கள் உள்ள உறுப்புகள் வழியா நம்ம எப்படி தவறான கருத்துகள் உள்ள போகுதுங்கிறது விழிப்புணர்வுக்காக, இந்த கண் விழிப்புணர்வுக்காக, கண்கள் மூலம் போற அறிவு விழிப்புணர்வுக்காக இத சொல்லணும்னு தோணுச்சு. இன்னும் வந்து இப்ப இந்த இந்த 5 எந்திரிகள் மூலம் மட்டும்தான் நமக்கு அறிவு கிட்டுதா அப்படின்னா, அதை தாண்டி ஒரு சிந்தனை திறன் நம்ம மனிதனுக்கே ஒரு சிறப்பு. அதுதான் 6வது அறிவு, சிந்தனை திறனை தூண்டுற அறிவு. அந்த அறிவு எப்படி நான் ஜோதி கிட்ட பேசிட்டு இருக்கப்ப நமக்கு நம்ம உள்ள போட்டிருக்க அறிவெல்லாம் சேர்த்து ஒரு சிந்தனை திறன் எப்படி வளருது, நம்ம சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது. அதை தாண்டி ஜோதி ஒரு கேள்வி எங்ககிட்ட கேட்டாங்க. ஜோதி கிட்ட நான் பெட் மேல உட்காந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப, அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தப்ப அவ பேசிட்டு இருப்ப திடீர்னு கேட்டா, ஆண்டி நீங்க வந்து பெட் மேல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா. எனக்கு ஆச்சரியம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி பெட் மேல நம்ம உட்காந்து பேசுறோங்கிறது அவ நம்ம கிட்ட கேட்டா அப்படின்னு. நான் கேட்டேன் ஜோதி கிட்ட, நீ எப்படி ஜோதி வீடியோ கால் தான், ஆனா வீடியோ கால் தான் இருந்தோம், ஆனா அவங்களுக்கு அதை உணர முடியாதுங்கிறது தெரியும், ஆனா எப்படி அவ உணர்ந்து நம்ம கிட்ட சொன்னா அப்படிங்கறது கேக்குறப்ப அவ வந்து ஒரு கெஸ்ஸிங்ல தான் சொன்னா. கேட்டா, நீங்க பெட்ல உட்காந்து எனக்கு சொல்லி தரீங்களா? அப்பனா அவ எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டா, அவகிட்ட போய் கேட்டப்ப என்ன சொன்னா, அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஆண்டி, நான் நீங்க பேசுனதை வச்சு ஒரு கெஸ்ஸிங்ல தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறப்ப, நம்ம இந்த 5 கருவிகள் இல்லாம நம்ம சிந்தனை திறனர் 6வது அறிவாய நம்ம அந்த இறைசக்தி தான், அது இறைசக்தின்னு தான் சொல்லணும். அது வந்து எப்படி நமக்கு நம்ம ஒரு இடத்த பார்க்கலைன்னா கூட நம்ம அந்த இடத்துல இது இப்படிதான் இருக்குங்கிறத நம்ம யூகிக்க முடியுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஜோதி கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அது விஷயம். அவ சொன்னது என்ன, அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, இல்ல ஆண்டி, நீங்க சொன்னதை வச்சு நான் கேட்டேன் உங்களை அப்படின்னு தான் சொன்னா ஜோதி சொன்னா. ஆனா எனக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லா தோணுச்சு, நம்ம வந்து ஒரு அறிவை ஒரு கூர்ந்து கவனிக்கிறப்ப, ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்கிறப்ப, ஒரு நம்ம கண்ணுல இந்த 5 புலன்கள் இல்லாம ஒரு 6வது அறிவு வந்து நல்ல வேலை செய்யும் அப்படிங்கறத எனக்கு அன்னைக்கு முழுதும் அதை ஆராய்ச்சி பண்றப்ப எனக்கு தோணுனது விஷயம். நம்ம 5 அறிவுகளை தான் நம்ம யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதை மட்டும்தான் நம்ம அறிவா எடுத்துக்கிறோம். ஆனா இந்த 6வது அறிவு சிந்தனை திறன், ஒரு கண், இந்த இதெல்லாம் பார்க்காத ஒரு அறிவு மூலமும் நம்ம ஆற்றலை அறிவை வளர்த்து கொள்ள முடியுங்கிறது இந்த நிகழ்வுல இருந்து நான் சொல்ல வந்தது. திருப்பி கண்ணுக்கே கண் சார்ந்தே வந்துருவோம். சித்தர்களும் இந்த விஷயத்த வாழ்வியல் அனுபவமா சொன்னது என்னன்னா, சித்தர்கள் சைவ சித்தாந்தத்துல 36 தத்துவம்னு சொல்லுவாங்க, வள்ளலார் வந்து 96 தத்துவம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு சொல்ல வந்தாங்கன்னா, நம்ம வாழ்வியல்ல நம்ம கத்துக்கிறதுக்காக, கண் சார்ந்து நம்ம உள்ள கருவிகள் சார்ந்து, கை கால்லாம் எப்படி நம்ம வேலை செய்யுது, மூளை நம்ம அறிவு எப்படி வேலை செய்யுது, இந்த 5 எந்திரியங்கள்லாம் எப்படி வேலை செய்யுது, இப்படிதான் இதுதான் வந்து தத்துவமா கொடுத்து நம்ம அறிவை வளர்த்திருந்தாங்க முன்னோர்கள். ஆனா நம்ம தத்துவம்னு சொல்றப்ப அது ஏதோ பெரிய கருத்துகள், அது சார்ந்த நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கப்பட்டு நாளடைவுல நமக்கு அது பத்தின புரிதல் இல்லாமலே போயிடுச்சு.
அது வந்து நமக்கு முன்னோர்கள் சொன்னதும் நம்ம அறிவை வந்து எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஆர்கன் மூலம் நம்ம அறிவை எளிதா புரிஞ்சுக்க வெளிப்புறத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிற கல்வி எளிதா உள்ள அறிவா அனுப்புறதுக்கு இதெல்லாம் வந்து பிரிச்சு ஒண்ணா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுதான் இந்த எந்திரியங்கள் அப்படிங்கிறது. நான் கண்ணுக்கே திருப்பி கண் சார்ந்தே பார்ப்போம். இப்ப வந்து ஒரே ஒரு போன்ல நமக்கு இருக்கிற அந்த அந்த போன்ல இருக்கிற ஒரே ஒரு லென்ஸ்ல அளவு வந்து பார்த்தா 60-70 நம்ம 20 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஆனா நம்ம கண்ணோட லென்ஸோட அளவு என்ன அப்படின்னா 576 மெகா பிக்சல் அப்படிங்கிறது. 576 மெகா பிக்சல் அப்படிங்கிறப்ப அப்ப நம்ம கண்ணோட வேல்யூ எவ்வளவு பெரிய வேல்யூ உள்ள பொருள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து போனை வந்து எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றோம், சேஃப்டியா வச்சுக்கிறோம். ஒரு 20-30,000 ரூபாய் கொடுத்து வாங்குற போனுக்கு இவ்வளோ ஒரு கேரிங் கொடுக்குறப்ப நமக்கு கொடுத்த பெத்தவங்களுக்கு கொடுத்த அந்த கண் வந்து இலவசமா கொடுத்ததுனால நம்ம வந்து அத கேர் எடுத்துக்கலையோ அப்படின்னு ஒரு சிந்தனை தோணுச்சு. அந்த பணம் கொடுத்து இப்ப வாங்கணும்னா அந்த 576 மெகா பிக்சல் உள்ள பொருளை 2 அப்படின்னா அப்ப எவ்வளவு வேல்யூ ஆனது. நமக்கு ஒரு 40-50 லட்சம் ரூபாய்க்குரிய பொருளை வந்து நம்ம அந்த கண்ணுல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். உடனே 50 லட்சம் ரூபாய் தானே அந்த கண்ணு அப்படின்னா இல்ல, அது புரிதலுக்காக சொல்ல வந்தது. இப்ப இந்த கண்ணுக்கு நம்ம வந்து இவ்வளவு வேல்யூ உள்ள கண்ணை எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சியும் பார்க்க போறோம். கண் சார்ந்த பயிற்சியை பார்க்க போறோம். இந்த கண் மூலம்தான் கண் எல்லாத்தையும் இது அறிவை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த கண்ணை இப்ப இருக்கிற வாழ்வியல் எப்படி இருக்குன்னா போன் எல்லாமே மானிட்டர் பாக்குறது. 24 சொல்ல போனா அந்த தூங்குற நேரம் ஃபுல்லாவே கண்ணை வந்து ஒரு மானிட்டர்ல தான் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எவ்வளோ அதிகப்படியான அதுக்கு உழைப்பு கொடுக்குறோம். உடல் உழைப்பு கூட நம்ம வந்து ஒரு 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 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிச்சன்ல நின்று சமைக்கிறோம்னா கால் வலிக்குது, கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் கொடுக்குறோம். அந்த காலுக்கு வந்து முழு ஓய்வு கிடைக்குது உட்கார்றப்போ படுக்கிறப்பயோ. ஆனா கண்ணு அப்படின்னா இல்ல, காலையில இருந்து நைட்டு வரையில முழுதா அதை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த ஸ்கிரீன் பாக்குறதுனால. அப்ப அதுக்கு எவ்வளவு ஒரு வேலை போல அதிகமா கொடுக்குறோம்னு தெரிஞ்சுக்கணும். கண்ணு வந்து நம்ம அந்த வெண்திரை வந்து வெண்மென் தசைன்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்கிற தசை பகுதி. அதுல வந்து எத்தனை நரம்புகள் இருக்கு அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லா 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. அதுல வந்து 22,330 நரம்புகள் வந்து நம்ம 30% நம்ம பாடியில இருக்கிற 30% நரம்பு வந்து நம்ம கண்ணோட தொடர்புடையதா இருக்கு. அப்ப அந்த கண்ணுக்கு வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. கண்ணை வந்து நம்ம அதிகமா ஸ்கிரீன் பாக்குறதுனால நம்ம சரியா இமைக்காததுனால அது ட்ரைனஸ் வந்து அதனாலயும் கண்ணுக்கு பாதிப்பு வருது. அப்ப கண்ணை இத்தனை நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்து கண்ணை மூடி சுருக்குங்க அப்படின்லாம் நம்ம கண் சார்ந்த டாக்டர்கிட்ட போனா இப்படி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த கண்ணுல உள்ள லென்ஸை வந்து நம்ம முழுதா பாதுகாத்துக்கிறதுக்கு தான் அதை சொல்றது அந்த பயிற்சி எல்லாம். இந்த இதுல வந்து மகரிஷி என்ன பயிற்சி கொடுத்துறாங்கன்னு கண் பயிற்சி பார்ப்போம் இன்னைக்கு. கண் பயிற்சி லிங்க் வந்து கண் பயிற்சி லிங்க் வந்து மேல அங்க இருக்கு, அதுல பாத்துக்கலாம். இந்த கண் பயிற்சி கொஞ்சம் பார்ப்போம். மகரிஷி வடிவமைச்ச கண் பயிற்சியில கண் வந்து கண் பயிற்சிக்கு வந்து நம்ம ஒரு மேட்ல உட்காந்து வஜ்ராசனத்துல அமர்ந்து அப்படிதான் பயிற்சி செய்யணும். இந்த பயிற்சி முடியாதவங்க சுகாசனத்துல வேணா உட்கார்ந்துக்கணும்னு சொல்லுவோம். வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பண்றது வந்து ரொம்ப சிறப்பானது. வஜ்ராசனத்துல அமர்ந்துட்டு கைகளை ரெண்டும் 2 கைகளையும்
விரல் நல்லா கோத்துக்கிட்டு கட்டை விரலை வந்து மேல உயர்த்தி வச்சுப்போம். இதுக்கு வந்து உஸ்ஸஸ் முத்திரைன்னு சொல்லுவோம். இந்த முத்திரையில இருந்து நம்ம கண்ணை ரைட் லெஃப்ட் திருப்புறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்ணை ரைட் லெஃப்ட் திருப்புறது. ரைட் எண்டுக்கும் லெஃப்ட் எண்டுக்கும் கொண்டு போறது. இந்த ஏன் ரைட்ல எண்டுக்கும் லெஃப்ட் எண்டுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா, நம்ம எப்போதுமே எந்த ஒரு செயல் சிறப்பும் இந்த எண்டு வரைக்கும் நம்ம கொண்டு போறது இல்ல. இப்ப கார் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். கார்ல நம்ம ஸ்ட்ரைட்டா பார்த்துதான் காரை ஓட்டுவோம். அதே சைடு மிரர் பாக்குறப்ப என்ன பண்ணுவோம், கழுத்தை முழுசா திருப்பி பார்ப்போமா அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பார்வை, கண்ணை மட்டும் போயிட்டு லெஃப்ட் பேக்ல ஏதாவது வண்டி வருதா, சைட்ல லெஃப்ட்ல வருதா அப்படிங்கறத அந்த மிரர் பாக்குறப்ப கண்ணை மட்டும் தான் கொண்டு போவோம். இது வந்து முறையான ஒரு இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கழுத்தை திருப்பி தான் அந்த சைடு மிரரை பார்ப்போம். அது லைட்டா கழுத்து திருப்புறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதுவே வந்து உடல்நல குறைவு உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப கழுத்தை திருப்ப முடியாது அப்படின்னா ஒரு செயல் செய்யறப்ப என்ன பண்ணுவாங்க, பாடியை முழுதா வந்து திருப்பி அப்புறம்தான் சைட்ல இருக்கவங்ககிட்ட பேசுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து கழுத்தோ முதுகு சரியான இது இல்லைன்னா அப்ப உடம்பு ஃபுல்லா திருப்பி பண்றது. அது மாதிரிதான் சரியான ஒரு பயிற்சி, சரியான ஒரு இயக்கம் இல்லைன்னா கண்ணுக்கு சரியா இயக்கம் இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த ஆர்கனை வந்து துணைக்கு எடுத்து நம்ம அதை செயல் செய்வோம். அது வந்து இப்போ கூடுதல் பழுதானே. நம்ம ஒரு செயல், சின்ன செயல், ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்குறதுக்கு சரியான பயிற்சி இல்லைன்னா நம்ம உடல் கழுத்தையும் உடம்பையும் சேர்த்துதான் நம்ம அதுக்கு கூடுதல் இயக்கத்துக்கு கொண்டு போவோம். அதுக்கும் இந்த பயிற்சி வந்து தேவைப்படுது. இந்த கண் ரைட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரைட் லெஃப்ட், அப்புறம் அப் டவுன் கீழ இருந்து மேல அப் டவுன் பண்ணுவோம். மொத்தம் எந்த பயிற்சினாலும் மகரிஷி 7 பயிற்சி வடிவமைச்சிருப்பாங்க. அதுல வந்து கண் பயிற்சியும் 7 பயிற்சி. இது ரைட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட், அப் டவுன் கீழேயும் மேலேயும் பாக்குற பயிற்சி. இது வந்து கூட்டல் குறின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து 2 நிலை வந்து இந்த கூட்டல் குறி மாதிரி. அப்புறம் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டு மேல் ஷோல்டர் வரைக்கும் கொண்டு போவோம். இது வந்து நம்ம இன்ட்டு சிம்பிள் போடுவோம்ல, இன்ட்டு போடுவோம்ல, அது போடுறப்ப என்ன இந்த பக்கம் ஒரு கிராஸ் கோடு, இந்த பக்கம் ஒரு கிராஸ் கோடு போடுவோம்ல, அது மாதிரி ஞாபகத்துக்காக நான் சொல்றது. கீழ இருந்து மேல, அப்புறம் லெஃப்ட் தொடையில இருந்து ரைட் ஷோல்டருக்கு கிராஸா கொண்டு போறது, அப்புறம் ரைட் தொடையில இருந்து லெஃப்ட் ஷோல்டருக்கு கிராஸா கொண்டு போறது. இது வந்து ஒரு அடுத்த 2 நிலை. அப்புறம் கண்களுக்கு முழு சுழற்சி கொடுக்கணும். நல்ல ரவுண்டு மேல இருந்து கீழே, மேல இருந்து ஒரு லெஃப்ட்ல இருந்து அப்படியே வள்ளச்சுழலா ஒரு பெரிய வட்டம், அப்புறம் இடைச்சுழலா ஒரு பெரிய வட்டம் போடுறப்ப என்ன ஆகுன்னா கண்ணுக்கு முழு சுழற்சி கொடுப்போம். அப்ப முழு சுழற்சி கொடுக்குறப்ப நமக்கு வந்து நம்ம இப்ப சொன்னேன்ல, கார் ஓட்டுறப்ப நான் புரிதலுக்காக தான் அது சொன்னது, அந்த கார் ஓட்டுறது. அப்ப வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணி ஒரு செயல் செய்யாம இயல்பா அது ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அந்த கண்ணுக்கு முழு வியூ கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு நம்ம லைட்டா பாக்குறப்ப ஒரு பாதி அளவுக்கு மட்டும்தான் அந்த பார்வை திறன் வியூ கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பயிற்சி எல்லாம், முழு பயிற்சியும் முழு கண்ணுக்கும் உரிய அந்த பயிற்சி. அடுத்தது வந்து இன் அவுட் பண்ணுவோம். 7வது நிலை வந்து கண்ணுக்கு பக்கத்துல இதை கொண்டு வந்து தூரம் கொண்டு போய் இன் அவுட் பண்ணுவோம். இப்ப இந்த கண் தூர பார்வை, கிட்ட பார்வைலாம் சொல்றோம்ல, இது இன் அவுட் பண்றப்ப லென்ஸ் குறுகி விரிகிற தன்மை வந்து நல்லா பண்றப்ப இந்த பார்வை வந்து லென்ஸ் வந்து நல்ல ஒரு ஆற்றல், லென்ஸ்க்குரிய பயிற்சி தான் இது. நல்ல ஆற்றல் கிடைக்கும். இப்ப யாரு பார்த்தாலும் கண்ணுக்கு வந்து கண்ணாடி அமைச்சிருக்கோம். அந்த சின்ன குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போனா கூட சின்ன சின்ன பசங்க வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. அது லென்ஸோட தடிமன் பார்த்தா அப்படியே அவங்க கண்ணு நம்ம வெளில இருந்து பாக்குறப்ப அவங்க கண்ணை பெருசா காமிக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் லென்ஸ் அணிஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு சரியான ஒரு கண்ணை பயன்படுத்தாதது காரணம்தான். முறையான ஒரு உபயோகம் இல்லாதது. சிறு வயதிலே கண்ணாடி, போனை பார்த்தோம்னா நம்மளே போனை எப்படி பார்ப்போம்னா குனிஞ்சி பக்கத்துல கண்ணை வச்சுதான் பார்ப்போம். அப்படிங்கிறப்ப அதுல இருந்து வர ஆற்றல் வந்து நம்ம கண்ணை எந்த அளவுக்கு கெடுக்கும் அப்படிங்கிறது. குழந்தைகள் வந்து சின்ன வயசுல இருந்தே உணவு சாப்பாடு கொடுக்கறது கூட என்ன பண்ணுவோம், போன்ல ஒரு போட்டோ, ஒரு வீடியோவை போட்டுட்டு அது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கேப்ல நம்ம சாப்பாடு கொடுப்போம்.
அப்படிங்கிறப்ப அது குழந்தையில இருந்து எந்த அளவுக்கு அது கண்ணை வந்து பயன்படுத்துறாங்க, அந்த பயன்படுத்துறதோட விளைவு என்ன ஆகுன்னா அதுதான் வந்து அஹ் அஹ் கண் குறைபாடுனால கண்ணாடி அணிகிற நிலைக்கு போறது. இப்ப இருக்க வாழ்வியல்ல பார்த்தா அதிகப்படியா நம்ம கண்ணை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. இதுவே முன்னாடி அப்பா அம்மாவை கேட்டா அவ்வளவுலாம் அவங்க பயன்படுத்தினதே இல்லை. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 92 வயது வரையிலுமே கண் குறைபாடு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் பொறைய இருந்தது. அதுவுமே அவங்க 92 ஏஜ்ல தான் கண் ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிளியரா இருந்தது. அம், அவங்க 98ல தான் இறந்தாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து எல்லா வேலையும் கிளியரா அவங்கள சொல்றத பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ கண் தெரியுதே அவங்களுக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இப்போ அப்படின்னா இல்ல. ஏன்னா காலையில இருந்து நைட்டு தூங்க போற வரையிலுமே லாஸ்டா போனை தான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குவோம் ஒழிய அந்த அளவுக்கு தான் கண் பயன்பாடு இருக்கு. அப்ப அந்த கண்ணுக்கு சிறப்பா நம்ம வந்து அஹ், ஒரு பயிற்சி கொடுத்தோம்னா நம்ம வாழ்நாள் இறுதி நாள் வரையிலுமே நல்ல ஒரு ஆற்றல் உள்ள கண்ணை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண் பயிற்சி. ஆம், இப்ப வாழ்வியல்ல இவ்வளவுதான் இப்படிதான் மானிட்டர் யூஸ் பண்ற காலகட்டத்துல நம்ம வாழ்றோம். அப்ப நம்ம வந்து அது இல்லாமலும் இருக்க முடியாது. ஆனாலும் அளவா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த புரிதல் பயிற்சியும் இந்த விளக்கமும். இந்த பயிற்சி எல்லாம் செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னா ஆஹ் கண் வந்து ஈரத்தன்மை, நம்ம கண்ணை மூடி மூடி திறக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஆம், கண்ணை போயிட்டு நம்ம நிறைய பிரச்சனைகள் காரணம்னா முதல்ல அந்த ட்ரைனஸை தான் சொல்லுவாங்க. கண்ணு வந்து ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் அது நமக்கு சிக்னல் கொடுக்கறது இந்த ட்ரைனஸும் கண்ணுல தண்ணீர் வரும். அந்த தண்ணி வர ஆரம்பிச்சாலே நமக்கு கண்ணுல ஏதோ ஒரு சிக்னல் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது வந்து ஒரு உடல் மொழின்னு சொல்லலாம். உடல் வந்து நம்ம அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம என்ன சொல்லுவோம், பாடி பெயின் இருக்கு, ஏதாவது ஒரு கை வலிக்குதுன்னா அந்த கை அதிகப்படியா யூஸ் பண்றோம், உடனே அதை வந்து என்னங்கிறத அதை கவனிக்கணுங்கிறதுக்காக வலி கொடுக்குது. அதை வந்து ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி கண்ணுல தண்ணி வருது அப்படின்னா நம்ம அதை அதிகப்படியா யூஸ் பண்றோம், அது ஏதோ நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அந்த கண்ணுல தண்ணி வர்றது. அது கண்ணு என்ன சொல்லுவாங்க, ட்ரையா இருக்கு, டாக்டர்கிட்ட போறோம், ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கண்ணம் வந்து அவங்க ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. கண்ணை இறுக்கி மூடி திறந்து பண்ணுங்க, கண்ணை நல்லா கண் சிமிட்டுங்க அப்படிங்கறதெல்லாம் ஆஹ் அது அந்த கண்ணுக்குரிய அந்த ட்ரைனஸ்க்குரிய பயிற்சி. நம்ம வந்து உடம்புக்கு தான் ஒரு பிளட் ப்ரெஷர் சொல்றோம். அதனால அதே மாதிரி கண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் உண்டு. அது அது வந்து இப்ப நம்ம உடலுக்கு என்னெல்லாம் சொல்றோமோ அது மாதிரி கண்ணுக்கும் உண்டு, ப்ரெஷர் உண்டு, சுகர் உண்டுன்னுலாம் சொல்லுவோம். அத வந்து எப்படின்னா இந்த பயிற்சி மூலம் பண்றதுனால நம்ம அதை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்படியே நம்ம கண்ணை யூஸ் பண்ணி காதை யூஸ் பண்ணி வாழ்ந்த நம்ம அந்த ஒரு ஆர்கன் வந்து குறைபாடுனா நம்ம வந்து எவ்வளோ தனித்துவமா இயங்க முடியாம நான் எவ்வளோ கஷ்டப்படுவோம் இல்லையா? அதனால வந்து அந்த கண்ணுக்கு ஒரு கவனம் தேவை அப்படிங்கிறது. கண்ணுக்கு நம்ம இந்த பயிற்சி பண்றப்ப அந்த கண்ணோட லென்ஸ் ஆயுட்காலம் வந்து கூட்டிக் கொள்ள முடியும். எப்படி உடலுக்கு வந்து நம்ம பயிற்சி செஞ்சு அதோட ஆற்றல் அதிகமா வச்சிருக்கப்ப எப்படி ஆயுட்காலம் ஆகுதோ அதே மாதிரி கண்ணுக்கும் பயிற்சி செய்யறதுனால நம்ம ஆற்றலை வந்து ஆயுட்காலத்தை வந்து கூட்டிக்க முடியும் அப்படிங்கிறது. நான் பாட்டி சொன்னது மாதிரிதான். அவங்க வந்து 98 வயசு வரையிலும் அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சது. அப்படிங்கிறது காரணம் என்னன்னா அவங்களோட வாழ்வியல் முறை அப்படி இருந்தது. அது இல்லாம உணவு முறையும், இது நம்ம சொல்லுவோம், உணவு முறையும் நம்ம அதுக்கு கரெக்டா தேவையான கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன சொல்லுவோம், வைட்டமின் சி வந்து கண்ணுக்கு நல்லது, நம்ம வந்து அதுக்கு கேரட் இவ்வளோ ஜூஸ் எடுத்து கேரட் ரெகுலரா சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்றதுன்னா அதுக்கு தேவையான சக்தியும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது இது இல்லாம இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆயுட்காலத்துக்கு அப்புறம் நம்மளோட உறுப்பை வந்து அடுத்த
அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள்ல ஒரு முக்கியமான உறுப்பு என்னன்னா கண். நம்ம அந்த கண்ணு வந்து நம்மளோட நம்ம ஆயுட்காலத்துக்கு அப்புறமும் அந்த கண்ணு வந்து அடுத்த ஒருத்தருக்கு அது உபயோகமாகக்கூடிய ஒரு உறுப்பு. அப்ப வந்து நமக்கு அப்புறமும் நம்மளே ஆயுள் காலம் முடிஞ்சு நம்மளே இல்லைன்னா கூட நம்ம கண் உயிர் வாழும் அப்படிங்கிறப்ப அப்ப அந்த கண்ணை வந்து நம்ம சிறப்பா பாதுகாக்க வேண்டிய ஒரு உறுப்பு தானே. அப்ப வந்து இந்த கண்ணை வந்து ஆஹ் ஒரு பயிற்சியோடையும் நல்ல உணவு முறையோடையும் ஆஹ் நல்ல ஒரு இப்ப இருக்கிற வாழ்வியல் மானிட்டர் பாக்குற வாழ்வியல்ல இருக்கோம் நம்ம. அத அளவோடையும் பயன்படுத்தி இந்த கண்ணை வந்து பாதுகாத்து அதுக்கு ஒரு நீண்ட ஆயுள் கொடுத்து வாழ்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இன்னைய சிந்தனை உரைய நான் நிறைவு செய்து கொள்றேன். இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கண்ணுதான் நமக்கு கண் வந்து பேசும். கண் மூலம் வந்து நம்ம அவங்க கண்ணை வச்சே நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான அந்த கண்ணுக்கு வந்து ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாதுகாக்கணுங்கிறத சொல்லி நிறைவு சொல்லிக்கிறேன். நன்றி. வாழ்க வளங்கள். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு உரையை அதிகாலை அன்பு பரிசாக முக்கியமாக கண் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை மிகவும் சிறப்பாக அளித்த தருணங்களுக்காக அரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. சகோதரி மைக்கு கொஞ்சம் மியூட்ல போட்டுறீங்களா? நன்றி. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் கோடை மழை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை சிறுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று உடலும் உள்ளமும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வில் கண் சார்ந்த பயிற்சிகளை இன்று நம்மிடையே அன்பு சகோதரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை இலக்கிய வெள்ளியில் கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் தமது பிறந்த நாள் சிறப்புரையை நம்மிடையே வாசிப்பு அனுபவங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். நாளைய நிகழ்வில் ஒவ்வொருவரும் முழுமையாக பங்கேற்கவும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறிய அனுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். சசிகலாமாவுக்கு மிக்க நன்றி. கண் பாதுகாப்பு அதை பத்தி ரொம்ப அழகா விளக்கமா வாழ்வியல் அனுபவங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம உடம்புல 5 ஞானேந்திரியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இது வழியா தான் நம்ம அந்த அறிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதுல கண் தான் ரொம்ப முதன்மையானது அப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலமாக தான் நம்ம நிறைய பார்க்கிறோம், நிறைய அறிவை நம்ம பெற்றுக்கிறோம். இப்ப இதுக்குள்ள நம்ம இந்த 5 விஷயங்களுக்கும் என்ன ஒரு இன்புட் அப்படிங்கறத கொடுக்குறோமோ அது வழியாக தான் அதுக்கப்புறம் நம்ம அனுபவ அறிவாக அது வெளியே நமக்கு வருது. நம்ம கவனம் சிதறல் ஆகுது. ஒரு ஆற்றல் நமக்கு நிறைய கிடைக்குது. ஆனா நம்ம நிறைய உபயோகப்படுத்தும் பொழுது ஒரு உறுப்பின் வழியாக எடுத்துட்டு ஒரு உறுப்பின் வழியாக வெளியே விடும்போது நிறைய நமக்கு செயல்பாடு அதிகமாகும். ஆனா இல்லாதனால நமக்கு நிறைய ஒரு கவன சிதறல் வருது. உதாரணத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி ஜோதி அவங்க காது கேட்கிற போது அவங்களுடைய திறன் அப்படிங்கிறது 200-300 மடங்கு ரொம்ப அதிகமாக செயல்படுது. ஒரே ஒரு உறுப்பை மட்டும் நம்ம பயன்படுத்தும் போது. இப்ப அந்த ஆற்றல் 5 உறுப்புகளுக்கும் உடம்புல எல்லா இடத்துக்கும் அப்படி பரவி போகும்போது அது இன்னும் அந்த ஒரு கொஞ்சம் கம்மியாயிடுது. நம்ம ஒரு 5% 10% தான் நம்ம நார்மலா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. கண் அப்படிங்கிறது வழியா நமக்கு நிறைய அறிவு வருது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விளம்பரம் நம்ம பார்க்குறோம்
பார்க்குறோம். ஒரு உணவை 2 நிமிடத்துல செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்த பார்க்கும் பொழுது, நம்ம அந்த உணவை 2 நிமிடத்துல செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு அறிவா எடுத்துக்கிறோம். அதே இடத்துல குடும்பத்தோட சேர்ந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, 2 நிமிஷத்துல செய்யற உணவு ஏன் குடும்பத்தோட சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வருது. அப்ப நம்ம கண் வழியா நம்ம பார்க்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கவும் செய்றோம். அது வழியாக நம்ம ஏமாற்றவும் முடியும் கண்கள் வழியாக அப்படிங்கிறதும் உண்மை. அதனால நம்ம அத பத்தி தெளிவாக இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நம்ம கண் தசைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மென்மையானது. 30% நரம்புகள் கண்ணோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த கண்ணுல லென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வழியா நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது, அதை பாதுகாக்கணும்ங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய கண் பயிற்சிகள் நம்ம பண்றோம். அந்த கண் பயிற்சிகள் மூலமாக நம்ம கண்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அந்த கண் பயிற்சியோட லிங்க் சேட்லயும் இருக்கு. நம்ம மேலயும் பின் பண்ணியிருக்கோம். அ அந்த தொடர்ந்து அந்த 7 பயிற்சிகள் இருக்கு. ஒரு பிளஸ் மாதிரி, ஒரு இன்டூ மாதிரி, அ வ சர்க்குலர் மோஷன்ல இப்படி பண்ற அந்த பயிற்சிகள் மூலமாக நமக்கு நிறைய கண்களுக்கான தேவையான ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அ அந்த காலத்துல இருந்த பாட்டிங்கலாம் இன்னைக்கு 90 வயதுல கூட கண் பார்வை தெளிவாக இருக்கு. ஆனா இன்னைக்கு 5 வயது குழந்தைகள், 3 வயது குழந்தைகள் கூட கண்ணாடி போட்டுட்டு போறத நம்ம பார்க்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நிறைய கண்களை உபயோகப்படுத்துறோம் அவங்கள விட. உதாரணத்துக்கு ஒரு மொபைல் பார்க்கிறதாக இருக்கட்டும், தொடர்ந்து மற்ற உறுப்புகளுக்கு கிடைக்கும் ஓய்வு அப்படிங்கிறது கண்களுக்கு கிடைப்பதே கிடையாது. அதனால தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கும்பொழுது, நம்ம கண் தசைகளை நல்லா டாக்டர் கிட்ட போனா கூட சொல்லுவாங்க. கண்ண நல்லா இறுக்க மூடி, மூடி திறக்கணும் அப்டின்னா, அந்த தசைகளுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பயிற்சிய பண்ணும்போது, கண் பார்வை அதிகமாகும். கண்ணோட ஆற்றலும், வாழ்நாளும், ஆயுளும் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாங்க. கண் ஆரம்பத்துல ஒரு ட்ரைனஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கண்ணீர் வரும். இதெல்லாம் நம்ம ஆரம்ப கால சிம்ப்டம்ஸா எடுத்துட்டு, ஏதோ ஒண்ணு சரியா இல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம அதுக்கு சரியான மருத்துவர பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதனால தொடர்ந்து தினமும் இந்த கண் பயிற்சிகளை நம்ம செய்து நம் கண்களை பாதுகாத்துக் கொள்வோம் அப்படிங்கிற கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சசிகலா அம்மாவிற்கு மிக்க நன்றி. விஜயகுமாரிம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, ஒருவே துணை. இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. இதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மாவிற்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற வந்திருக்கும் சசிகலா பாரி அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். நன்றிகள் அம்மா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க, வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியாக உட்காந்து கண்களை மூடிக்குங்க. நான் சொல்றது அப்படியே உள்வாங்குங்க. இதுல நிறைய பலன் இருக்கு. இதை ஒரு நாள் அருள் சேவியர் ஐயா அவங்க சொன்ன மாதிரி பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ கண்களை மூடிக்குங்க, அமைதியாக உட்காந்துக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நம் உடலிலே உயிரிலே இந்த ஆற்றல் அலையலையே அப்படியே பாயிருது பாருங்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ்,
மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. அம்மா சசிகலா பாரி அம்மா அவங்க இன்னைக்கு கண்களை பற்றி ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி எனக்கும் வந்து ஒரு 50 வயசுல கண் தூர பார்வை கிட்ட பார்வை அந்த இது வந்தது. டாக்டர்கிட்ட போனோம், கண்ணாடி போட்டுக்கிட்டேன். அப்புறம் மண்டபத்தில் சேர்ந்து இந்த கண் பயிற்சி செய்தேன். இது நாள் வரைக்கும் எனக்கு அந்த பவர் எவ்வளோ இருந்தது அப்படியே இருக்குது. இப்போ போன வாரம் கூட கண் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி மாற்றுறதுக்காக போனேன். அது அப்படியே இருக்குமா, அதே பவர் அதே அது போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. இது வந்து இப்போவே வந்து கண்ணாடி இல்லாமலே ஒரு சிலது நான் படிக்கிறேன். அதிகமாக இல்லை, ஒரு சின்ன சின்ன குறிப்பு வந்ததுன்னா அந்த கண்ணாடி இல்லாமலே படிக்கிறேன். அப்படின்னா இதை நான் உணர்ந்தது சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்த கண் பயிற்சியில் எவ்வளோ அற்புதமாக மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த மன்றத்திலாம் வந்து கண்ணுக்கு வந்து கலிங்கம்னு ஒரு மூலிகை சாறு கண்ணுக்கு ஊற்றுவாங்க. அது ஒவ்வொரு வாரம் இந்த கிழமையில இந்த நேரத்தில் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா போய் நீங்கள் அந்த கண்ணுக்கு ஊற்றிக்கிங்க. இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது வந்து உணர்ந்ததை சொல்கிறேன். அம்மா அவங்க ரொம்ப தெளிவாக இந்த எக்ஸசைஸு கண் பயிற்சி தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க. ரொம்ப நன்றிகள் அம்மா. அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். இன்னும் நிறைய கருத்துகள் நீங்கள் வந்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேங்கம்மா. நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிட்டு வந்தா நிச்சயமா பலன் இருக்கும் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. இது எல்லாருக்குமே பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றிங்கம்மா. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. அவங்க சசிகலாக்கா ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உறுப்பு சார்ந்த அதை முக்கியத்துவமான தகவல்கள் என்னென்னா அதை நம்ம எவ்வளோ பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும், அதுக்கப்புறம் அந்த முறையாக பராமரிக்கிறதுக்கு முறையாக பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு பயிற்சியும் கொடுத்துட்டு வராங்க. நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போகிற விதமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் இருக்குது, பயனுள்ள வகையிலும் இருக்குது. மிக்க நன்றி அவங்களுக்கு. அவங்க முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலையக்காவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் விஜய அம்மாவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவ பகிர்வுகளும் அப்படியே பகிரும்போது அதோட முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தெரியுது. பயிற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆனால் பயிற்சி மட்டும் முறையாக இது வரைக்கும் பண்ணணும். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க வேல். வேறு யாருக்காவது கருத்துக்களோ வாழ்த்துக்களோ இருந்தா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சசிகலா அம்மாவுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். அன்பு சாரும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். மிக்க நன்றி. சசிகலாமா, உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்து. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அருள் சேவியர் சார், உங்க மைக் மியூட்ல இருக்கு, நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு, சசிகலா பாரி அவர்கள் இந்த ராஜ உறுப்பு, நம்ம ஐம்புலன்கள்ல முக்கியமான ஒரு உறுப்பு கண், அந்த கண்ணினுடைய முக்கியத்துவத்தை அருமையாக விளக்குனாங்க. அதே மாதிரி அந்த கண்ணுக்கான ஒரு பயிற்சியும் அருமையாக விளக்குனாங்க. இப்ப அந்த நம்ம கண்ணை வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா குண்டு பல்பு மஞ்சள் கலர்ல தான் எரியும். அந்த வெளிச்சம், அந்த பழுப்பு நிறம் தான் வந்து கண்ணுக்கு வந்து
நல்லது. நல்லதுங்கிறத விட கெடுதல் வராது. அந்த காலத்துல அப்படித்தான் பழுப்பு நிறம் தான் குண்டு பழுப்பு. இப்ப இந்த எல்இடி லைட்டு பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கிறது வந்து கண்ணுக்கு கெடுதி. இப்ப நம்ம மொபைல கூட போய் பாருங்களேன், ஐ ப்ரொடெக்ஷன் போட்டீங்கன்னா மொபைல் வந்து ஒரு மாதிரி எல்லோ இதாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பியூர் ஒயிட்டுங்கிறது வந்து கண்ணுக்கு கெடுதல். அதனாலதான் சிஸ்டமா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், டேப்பா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காம, ஒருவேளை அப்படியே நம்ம சூழ்நிலை கருதி பார்த்தா கூட நம்ம அந்த அவங்க சொன்ன அந்த பயிற்சி வலதுபுறம் இடதுபுறம் மேல கீழே சைட்ல இன்ட்டு மார்க் மாதிரி பண்ணி அந்த கண்ணை சுழற்றி அது பண்றது மிகவும் நல்லது. அதிகாலையிலும் சரி, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பயிற்சி கண்ணுக்கு உகந்த பயிற்சி. அது நம்ம தினசரி செய்தால் நம்ம கண்ணுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா நம்ம கட்டாய சூழ்நிலையில நம்ம மொபைலையும் சிஸ்டத்தையும் பார்க்காம இருக்க முடியல. ஸோ அதற்கான ஒரு பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும், வேற வழி இல்லாம நம்ம எடுத்துதான் ஆகணுங்கிற பயிற்சி. ஸோ நல்ல அற்புதமான ஒரு நிகழ்வு. வேதாத்ரி கடைசியா வந்து ஒவ்வொரு பயிற்சியும் இந்த கண்ணுக்கு, காலுக்கு, கைகளுக்கு அந்த மாதிரி நிறைய பயிற்சி சொல்லியிருக்காரு. வார வாரம் மாதத்துக்கு 2 முறை வந்து சசிகலா பாரி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றிகள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். அவர் சொன்ன மாதிரி இந்த எல்இடி லைட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம இங்க அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வீட்டுக்கு போனோடனேயுமே நான் சொல்லுவேன், கொஞ்சம் அந்த டியூப் லைட் எப்படியாவது வாங்கி மாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கண்கள் நல்ல வெளிச்சத்துக்கு பழகிட்டு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கும்போது அதை நம்ம பழகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு ஏதோ ரொம்ப இங்க படிக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ ரொம்ப கஷ்டமா நம்ம உணர்றோம். அதை நல்லா ரொம்ப பளிச்சுன்னு இருந்தா மட்டும்தான் அதுக்கு பழகுனதுனால நம்ம கண்களுக்கு அது ஒரு கொடுக்குற ஒரு அதிக ஒரு சுமை அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. அது நம்ம ஒரு பழக்கமாவே கொண்டு வந்துட்டோம். ரொம்ப சிறப்பா இருந்தது நீங்க அதை குறித்து பகிர்ந்துகிட்டதுக்கு. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அம்மா உரை இன்னைக்கு கேட்க முடியாம போயிடுச்சு, இணைய சவால் இருந்ததுனால. அதனால மறு வச்ச ஐடியில இருந்து வந்திருக்கேன். இந்த உலகத்தை நம்ம பார்க்கறதுக்கு, அழகா ரசிக்கிறதுக்கு தேவையான முதல் இது நம்ம கண்ணு தான். கண்ணு வந்து மனசோட கண்ணாடின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன எப்படி பேசுறோம்னு இன்னொருத்தவங்க கண்ணை பார்த்து நம்மளால அந்த டிரான்ஸ்மிஷனை புரிஞ்சுக்க முடியும். அது உண்மையா பொய்யா இல்ல உணர்வு ரீதியா பேசுறாங்களா, எல்லா விஷயங்களுக்கும் அந்த கண்ணு நமக்கு பெரிய நம்ம மனதின் வாசலா இருக்கும். நம்மளோட சோகத்தை கூட, மொத்த சோகத்தை கூட நம்ம கண் வழியா கண்ணீரை அப்படியே குறைக்க முடியும். மற்ற எந்த விஷயத்தினாலையும் நம்ம சோகத்தை குறைச்சிட முடியாது. தற்காலிகமா மூடி வேணா வைக்கலாம், அது நம்மளை விட்டு இறக்கி வைக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் இந்த கண்ணோட பங்களிப்பு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா வந்து கண்ணுக்காக நம்ம ஏதாவது செய்யறோமானா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ நம்ம கடைசியா நம்ம என்ன பண்ணோம் கண்ணுக்கு அப்படின்னு ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம். அதுதான் தன்னால முடிஞ்ச வரைக்கும் தாக்கு பிடிச்சு பார்த்து அந்த பார்வையில பிரச்சனை வர்றது. அதுக்கப்புறமா நம்ம அதை யோசிச்சு நம்ம அதை செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண் கெட்ட பிறகு கதிரவன் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், கெடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து எப்போதும் எல்லா உடல் ரீதியான எல்லா விஷயங்கள்லயுமே நமக்கு அந்த டைம்ல தான் வருது. அது பேர் விழிப்புணர்வு இல்லை, அது வந்து விபத்து உணர்வு தான். அது அப்படிதான் நான் புரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இவங்களும் மஞ்சு பார்கவியும் மாத்தி மாத்தி சொல்லும் போது மனசுல எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்குது. என்னைக்காவது அது ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா அது சம்பந்தமான தவறுகளை தடுக்கிறதுக்காகவாது இந்த உரைகளும் இந்த தற்காப்பு முயற்சிகளையும் நமக்கு வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஏதுவா இருக்கும். அதுக்கு சரித்திரம் படைப்போமுக்கு எப்பவுமே வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்ல முயற்சி. எப்போதுமே அவங்க எடுக்கிற முயற்சிகள்ல வந்து
மனிதம் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, மன வளம் சார்ந்து, இது மாதிரி நிறைய பயிற்சிகளையும் அந்தந்த துறைகள்ல தீவிரமா இருந்து அதையே செஞ்சுட்டு இருக்கவங்கள கொண்டு வந்து இங்க அவங்க பேச வச்சு, நமக்கு வந்து நம்ம வாக்கிங் போயிட்டு இருந்தாலும் சரி, கிச்சன்ல பிஸியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வேலையோட சேர்ந்து நம்ம காதுக்குள்ள அதை சொல்லிட்டே இருக்காங்க. அது கண்டிப்பா அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ இல்லையோ, நல்ல விஷயங்கள் வந்து யாருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம யோசிப்போம். யாருக்காவது அதோட தேவை இருக்கும். யாராவது அதை பத்தின ஒரு கவலையோட இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த உடனே அவங்களுக்கு தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அது வந்து ஒரு மனிதம் சார்ந்த விஷயம். அத நம்ம மனிதத்தை பண்படுத்துற ஒரு அழகான செயல். இந்த காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு கண்ணுல தான் ரொம்ப ஆரம்பிக்கும். ரொம்ப அது வந்து ஒரு ஆஹ், எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு பிரத்யேகமான உணர்வு. காதல் பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுப்படையான ஒரு விஷயங்கள் இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் அது தனித்தன்மையான ஒரு விஷயம். அத சொல்லி அது வந்து வார்த்தைகள் வசப்படாது. அதுக்கு வந்து இந்த கண் பண்ற விஷயம் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த கண்ணோட மொழி, அந்த பார்வையோட மொழி அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அது நமக்குள்ள கொண்டு வர உணர்வுகளை வந்து வார்த்தைகளால படிக்க முடியாது. சோ இது மாதிரி கண்ணுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. காதல் மட்டும் இல்ல, எப்படி நம்ம ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிறதுல இருந்து கண்ணை பார்த்து பேசணும்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன தன்னம்பிக்கை, தைரியம் அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள இருந்தாலும் நம்ம சொல்ல வந்த விஷயங்களை சரியா சொல்றோமா அப்படிங்கிறதும் இந்த உடல் மொழியில வர சொல்லும் போது கண்ணுதான் அதுல பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடு பார்த்து பேசணும்னா உண்மையா சொல்றோம், ரைட் சைடு பார்த்து பேசணும்னா கிரியேட்டிவா சொல்றோம், கீழே பார்த்து பேசுறோம்னா பொய் சொல்றோம். இந்த மாதிரி இந்த கண்ணை சுத்தியே நிறைய விஷயங்கள் இருக்கும். உடல் மொழி சம்பந்தமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது இது கண்ணுக்கு ரிலேட்டடான விஷயம். ஒரு மனிதர்களோட புரிஞ்சு கொள்றதுக்கு, நம்ம சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது பயன்படும். எப்போதுமே இந்த தளத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்னாள் தான், அப்படிதான் நான் பார்ப்பேன். இங்க வந்திருக்க மனிதர்களும் சரி, ஏதோ ஒரு தேடலோட தான் ஒரு விஷயத்த கேட்டுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சில நேரங்கள்ல சில பேரால பேச முடியலைன்னாலும் அவங்க மனசாட்சியா நம்ம பேசுறது கூட அவங்களுக்கு ஆமோதிக்க தோணும். ஆமா இல்ல, சரியில்லை, இது நம்ம நினைச்சோம்ல அப்படின்னு தோணும். அது கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். சோ இது வந்து ஒரு குடும்பமா எப்போதுமே நான் பாக்குற நிகழ்வு. ஒரு ஒரு மனம் சார்ந்த விஷயத்த நம்ம பேசிப்போம், உடல் சார்ந்த விஷயத்த பேசிக்கிறோம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்த பேசுறோம். இது எல்லாமே வந்து நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மளுடைய மற்றவர்களின் நலன் யாருக்கெல்லாம் நம்ம தேவை நினைக்கிறோமோ அவங்க எல்லாருக்குமே நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டீங்க. கண்கள் வழியா தான் எல்லா உணர்வுகள், காதலா இருக்கட்டும், இப்படி எல்லாமே வருது அப்படிங்கறதும், கண்ணுக்குன்னு தனியா ஒரு மொழி இருக்கு. நம்ம எங்க பார்த்து பேசுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மொழி, உடல் மொழியும் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிறைய கருத்துக்களும் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சசிகலாமா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. விஜயா அம்மா சொல்றப்ப அவங்க வந்து கண்ணுக்கு அது ஒரு டிராப்ஸ் ஒண்ணு போடுவாங்க, கலிக்கம் சொல்லி அதுக்கு பேரு. நிறைய இடத்துல அது பண்றாங்க. அது வந்து கண்ணுக்கு ஒரு தூய்மையும் கொடுக்கும், ஒரு கிளியரிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது பயன்படுத்தினவங்க சொன்னது. நான் வந்து போட்டிருக்கேன், எனக்கு அது புரிதல் இல்லாம போட்டிருக்கேன். அத வந்து இன்னமும் அழுத்தமா அம்மா சொன்னதுல தெரிஞ்சுக்கிட்டேன், ஆழமா. நன்றிங்க அம்மா. வேல் சொன்னாங்க, செய்யணும், பயிற்சி செய்யணும், இருந்தாலும் அதை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா செய்யறது இல்லை அப்படின்னு. ஒரு விஷயத்த ஸ்ட்ராங் பண்றதுக்கு எப்படி இப்போ நமக்கு பயிற்றுவிக்கிறாங்கன்னா, இந்த அஃபர்மேஷன் பண்ணுங்க, ஒரு விஷயத்த என்ன வேணுமோ அதை எழுதி நிறைய வாசிங்க, உங்க கண்ணில் படுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அப்படிங்கிறப்ப நமக்கு அது
நமக்கு பதியும். பதிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு செயலுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி ஒரு எண்ணம் வந்து சொல்லாகும் அப்படியே செயலாக்குங்கிற மாதிரிதான். அதுக்காக தான் இந்த அஃபர்மேஷன். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி நம்ம போன்ல ஒரு விஷயம் வந்து ஒரு டாபிக்ல சேவ் பண்றோம் அப்படின்னா, ஹெட்லைனை ஒரு ஸ்ட்ராங்கா திக்கா ஒரு பெரிய லெட்டர்ல கொடுத்துட்டு கீழே கண்டென்ட் எழுதுற மாதிரி, அந்த ஸ்ட்ராங்குக்கு என்ன பண்ணுவோம்னா நல்ல டார்க்கா ஒரு பிளாக் லெட்டர்ல கொடுக்குறோம்ல. இப்ப நம்மளோட மனசுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா பிளாக் லெட்டர் கொடுக்கறது இந்த அஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கீங்க. நீங்க எத்தனை தடவை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்து நீங்க செயலுக்கு வந்துருவீங்க அப்படிங்கறதுதான். ஒரு தடவை நினைக்கிறப்ப அது லைட்டா எழுதுனது, அடுத்து நினைக்கிறப்ப கொஞ்சம் டார்க் பண்றது, இன்னும் மேல மேல பண்றப்ப இன்னும் டார்க்கா அழுத்தமா வரப்ப செயலுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் வந்துரும். நீங்க சொல்றப்ப அது செய்யதான் மாட்டேங்கிறோம், செய்யணும்னு நினைக்கிறோம், செய்யதான் மாட்டேங்கிறோங்கிறப்ப செய்யறோம் ஆனா செய்ய மாட்டோம் அப்படிங்கறது ரெண்டும் சேர்ந்து வரப்ப அது ஒரு செயலுக்குரிய தன்மையில கொஞ்சம் தொய்வு வர மாதிரி இருக்கு அந்த வார்த்தைகள் அப்படிங்கறத ஒரு 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 கருத்தா நான் தெரிவிக்கிறேன். நன்றிங்க வேல். சேவியர் பிரதர் சொல்றப்ப ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோம். அவங்க சொல்றப்ப அந்த கண்ணுக்கு வந்து அவங்க புரிதல்ல சொன்னாங்க. ஏன் இங்க வந்து நான் ஒவ்வொரு உறுப்பா சொல்றேன்னா, ஒரு நாளுக்கு ஒரு உறுப்பு சொல்றப்பதான் வந்து அத மட்டும் நம்ம கேட்டு அத பத்தின புரிதல் மட்டும் இருக்கும். எல்லா ஆர்கனும் ஈஸியா சொல்லலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வந்து அது மறந்தும் போயிடும். இப்போ ஒண்ணுக்கே இவ்வளவு அழுத்தம் கொடுக்கறப்ப அடுத்து அதை பத்தின நல்ல புரிதல் வரணும் அப்படிங்கறது சரவணக்கண்ணன் பிரதரும் அததான் சொன்னாங்க. கண்ணுக்கு வந்து இன்னும் அத பத்தின புரிதல் அதிகமா வருது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றப்ப அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் அழகா கருத்து சொன்னவங்களுக்கு நன்றி. கற்பகா வந்து தொகுத்து வழங்கின கற்பகாவுக்கு நன்றி. இதுல ஒரு கருத்து விடுபட்டுச்சு, அத வந்து நான் சொல்லிடுறேன். வார்ம் அப் பத்தி நம்ம கண் பயிற்சி செஞ்சது கண்ணுக்கு ஓய்வுன்னு சொல்லிட்டு 2 கையவும் உள்ளங்கைய வந்து கண்ணுல படுற மாதிரி வார்ம் அப்னு ஒரு நிமிடம் 2 நிமிடம் வைக்க சொல்லுவாங்க. பயிற்சி செஞ்சது 1 நிமிடம் வைக்க சொல்லுவாங்க. அது செய்யறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளோட உள்ளங்கை வந்து கண்ணோட வெளியில டச் கண்ணை வந்து நல்லா மூடி உள்ளங்கை டச் ஆகுற மாதிரி நம்ம அதை செய்வோம் வார்ம் அப். அது பண்றப்ப என்ன, கண்ணுக்கு வந்து நம்ம கையில ஆற்றல் இருக்கு, அந்த ஆற்றல் வந்து கண்ணுக்கு கொடுக்குறோம். நம்ம அடுத்தவங்களை பிளஸ் பண்றப்ப என்ன பண்ணுவோம், 2 கையை உயர்த்தி வாழ்க வளம்னு சொல்லி பிளஸ் பண்றோம்ல, அது மாதிரி அதுல கையில ஒரு ஆற்றல் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம கண்ணுக்கு நம்மளே ஆற்றல் கொடுத்துக்கிறது, ஓய்வும் கொடுக்குறோம் ஆற்றலும் கொடுக்குறோம். அது சொல்றதே வார்ம் அப், ஓய்வு கொடுக்குற பயிற்சி அப்படின்னு தான் சொன்னேன். ரிலாக்ஸ் பண்ற, கண்ணுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிதான் அந்த வார்ம் அப் பண்ண சொல்றது. அதனால நமக்கு என்ன அப்படின்னா, கண்ணுக்கு ஆற்றலும் கிடைக்குது, ஓய்வும் கிடைக்குது, நம்ம பிளஸ் பண்ணிக்கவும் செய்யறோம் அப்படிங்கறத சொல்லி நிறைவு கருத்தா சொல்லி நிறைவு செய்து கொள்றேன். இவ்வளவு நேரம் வந்து என்னோட கருத்தை பொறுமையா இருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலாமா. வார்ம் அப் பண்றதும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா எல்லோருமே இதுவரை கண் பயிற்சி செய்யாதவர்கள் இன்று முதல் கண் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக சிறப்பாக பயிற்சியும் வாழ்வியல் சார்ந்த அனுபவங்களையும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய எளிய உதாரணங்களையும் கொடுத்து ரொம்ப சிறப்பாக இன்றைய காலையை நிறைத்த சசிகலாமாவிற்கு மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அன்புசார் செந்தில்குமார் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாசிப்பை நேசிப்போம் என்ற இலக்கிய வெள்ளியில் காசி ஆறுமுகம் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.